டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஓட்ஸ் கிச்சடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடுகளில் வேறு டேஸ்ட்டில் நம்ம கிச்சடி ரெடி பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த ஓட்ஸ் கிச்சடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா அருமையாக இருக்கும். மதிய நேரங்களில் இல்லை நைட் நேரங்களில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு கிச்சடி. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தனியாக நம்ம ஓட்ஸை ரெடி பண்ணி வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதை விட இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். நம்ம டீ கடை கிச்சனில் ஓட்ஸ் கிச்சடி, அந்த ஓட்ஸ் கிச்சடி எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். அதுக்கு இன்னைக்கு இந்த சின்ன பவுலில் அரை கப்பு பாசி பருப்பு, பாசி பருப்பை நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிடணும். 2 தடவை தண்ணி விட்டு கழுவிட்டு எடுத்து வச்சிடணும். இப்போ நம்ம பாசி பருப்பு 2 தடவை நல்லா அலசிட்டு வச்சுருக்கோம். இது அந்த அலசின தண்ணியோடு இருக்கட்டும். தண்ணி அப்புறம் இருத்தாச்சு, இது இப்படியே இருக்கட்டும். மறுபடியும் தண்ணி எடுத்து மூழ்கி ஊற வைக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்கே நம்ம கொஞ்சம் கனமான பாத்திரம் குக்கரில் தான் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்தாப்புல குக்கர் கொஞ்சம் பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் உருகிக்கிட்டு இருக்கு. இப்போ நெய் உருகிருச்சு. நெய் உருகினோடனே 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூனு மிளகு தாளிப்பில் சேர்த்துருங்க. இப்போ 2 சின்னதாக 2 துண்டு பிரியாணி இலை அதையும் உள்ளே சேர்த்துருங்க. எதுக்குன்னா அது ஒரு நல்லா அதோட அரோமா, அதோட மனம் நமக்கு இந்த கிச்சடியில் வரணும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஜீரகம் அந்த மிளகு நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தோடனே இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் அதையும் நம்ம உள்ளே சேர்த்து அந்த நெய்யிலேயும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த வகையில் சின்ன குட்டி பீஸாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா நுறுக்கிட்டு சேர்த்துருங்க. அப்படியே நெய் வாசனை தூக்குது. இந்த வெங்காயத்தை போட்டு அப்படியே லேசாக ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக கண்ணாடி போல் வதங்கினா போதும். இப்போ 2 பச்சை மிளகா எடுத்துருக்கோம், கொஞ்சம் பெருசு தான். 2 பச்சை மிளகா எடுத்து 2ஆக கீறி வச்சுருக்கோம். அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம அதோட எண்ணெயோட வதக்கி கொடுத்துருங்க. இப்போ நமக்கு இந்த வெங்காயமெல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம இந்த இடத்துல தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் நீட்டை வாக்கில், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு நான் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம தக்காளியை அதோடு போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ நம்ம தக்காளி நல்லா இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷமாக நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 சேர்ந்தது 1 டீஸ்பூனு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு அதையோட கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம 100 கிராம் கேரட்டு நல்லா இந்த மாதிரி சதரமாக வெட்டி வச்சுருக்கோம், சின்ன பீஸுகளாகவும். அதை நம்ம இந்த தாளிப்பில் வதங்கினதில் போட்டுடலாம். அதேமாரி இங்கே பச்சை பட்டாணி, நம்ம தோல் உள்ள பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான். நம்ம ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்கும். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸு ஒரு 5 பீன்ஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் உள்ள சேர்த்துடலாம். இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா இதோட லைட்டாக ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், நீங்கள் கணக்கு பண்ணி ஈக்குவல் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா ஒரு தடவை கிண்டி கொடுத்துருங்க. இப்போ நல்லா கிண்டியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம பாசிப்பருப்பு முதையவும் நல்லா அலசிட்டு வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இந்த இடத்துல உள்ளே சேர்த்துடலாம். எல்லா பாசிப்பருப்பையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதில் கிண்டி கொடுத்துருங்க அந்த மசாலாவோடு சேர்த்து. இன்றைக்கி நம்ம கிச்சடி சூப்பராக இருக்கும். ஓட்ஸ் கிச்சடி ஒருத்தருக்கு கூட கொடுக்காம ஒரே ஆளே சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அப்போ உப்பு போட மறந்துடாதீங்க, அப்போ ஒருத்தரும் சாப்பிட முடியாமல் போயிடும். அதனால் இந்த இடத்துல ஒரு அரை டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ தான் நம்ம அந்த மெயினான வியாபாரம் சேர்க்க போகிறோம். மெயினான வியாபாரம் என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே நம்ம ஓட்ஸு 1 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். அந்த 1 கப்பை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்ருங்க. கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம், சாப்பிட்றதுக்கே நெருங்கிட்டோம்.
இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ எல்லாம் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கடைசியாக நம்ம தண்ணி தான் சேர்க்க போகிறோம். தண்ணி இங்கே வந்து 4 கப்பு மெஷர்மெண்ட்டில் 4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 4 கப்பு தண்ணி, அது 1 லிட்டர் தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நல்லா கலந்து விட்ருங்க. ஆமாம், அடியில் லைட்டாக அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஏதாவது பிடிச்சிருந்தா கூட நல்லா இந்த மாதிரி அழுத்தி கிண்டி விட்ருங்க. அதெல்லாம் நல்லா தண்ணி விட்ட உடனே கலந்துரும். இப்போ நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுக்க போகிறோம். குக்கர் மூடி போட்டுக்க போகிறோம். அப்படி மூடி போட்டு அவ்வளோதான். மூடி போட்டு ஒரே ஒரு விசில் அடிக்கட்டும். இப்போ நமக்கு ஒரு விசில் அடிச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம கேஸ் பூரா நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்துடலாம். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அப்பா வாடை ஸ்மெல்லை வந்து நம்ம ஏற்கக்கூடாது. இருந்தாலும் அது அப்படியே மூக்கை துளைக்குது. இருந்தாலும் அந்த ஸ்மெல் நமக்கு அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே கிண்டி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. அப்படியே கலந்து விடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்துருங்க. நம்ம அந்த தண்ணி அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன அளவுகளில் இப்படியே போட்டு ரெடி பண்ணால் ஒரு அருமையான ஒரு ஓட்ஸ் கிச்சடி உங்கள் வீட்லேயும் தயாராகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவு கலந்து விட்டுட்டு மல்லித்தலை கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஓட்ஸு கிச்சடி, டீ கடை கிச்சனில் ஓட்ஸ் கிச்சடி சூப்பராக தயாராகிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு அருமையான உடலுக்கு ஒரு அருமையான ஒரு நன்மையை தரக்கூடிய வகையில் நல்லா அமைஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சமையல்லேயும் அப்படியே நல்லா ஒரு காரசாரமான ஒரு அல்வா பீஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்பூனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. இந்த டேஸ்ட்டாக இருக்க போய் தான் அப்படி உள்ளே போனது ஸ்பூனில் கொஞ்சம் கூட ஒட்ட மாட்டேது. அப்படியே வலிச்சு வெளியே வந்துருச்சு. சாப்பிடும்போதும் வாயில் வச்சமா இல்லையான்னு தெரில, அப்படியே போயிடுச்சு உள்ள. நல்லா அருமையாக இருக்குது. ஓட்ஸ் கிச்சடியை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா தினந்தோறும் உங்கள் வீட்டில் ஓட்ஸ் கிச்சடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஒன்றுமே பண்ணாது. நல்லா அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.